பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்ல எதுக்கெல்லாம் டீப் ஒர்க் தேவைப்படுது அப்படிங்கறத ஒரு பட்டியல் எடுக்கணும். அந்த வேலைகளை செய்ய உட்காரும் போது மட்டும் டீப் ஒர்க் பண்ற மாதிரி பாத்துக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, முழு திறனோட ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம அதை தொடர்ந்து நிறைய கத்துக்கணும். திரும்ப திரும்ப செஞ்சு அந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, முதல்ல ஒரு ரொட்டீனை பில்ட் பண்ணணும். ஒரு வேலையை கையில எடுக்கணும். நம்ம முழு ஸ்கில் செட்டையும் அதுல காட்டணும். எந்த கவன சிதறலும் இல்லாம அந்த வேலையை செய்யணும். அப்புறம் ஒரு குட்டி பிரேக் எடுக்கணும். அந்த பிரேக்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்த சைக்கிளுக்கு தயாராகணும். ஸ்டெப் நம்பர் 4, பொதுவா இந்த டீப் ஒர்க் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னா போர்டம். போர் அடிக்காம இருக்கணும்னா அதை செய்யறதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெத்தடை நாம உருவாக்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம முந்தின ஸ்டெப்ல சொன்ன மாதிரி குட்டி குட்டி பிரேக்ஸை உருவாக்கணும். அந்த பிரேக்ஸும் போர் அடிக்காம நம்மள வேலை பார்க்க வைக்கணும். ஸ்டெப் நம்பர் 5, நம்ம எந்த நேரம் டீப் ஒர்க் பண்றோமோ அந்த நேரத்துல சோசியல் மீடியாவை குவிட் பண்றது நல்லது.